இதோ ஹனுமனினுடைய திருமுக தரிசனனுடைய மகிமையையும் பெரிய திருவடி என்ற கருடாழ்வாரினுடைய மகிமையையும் திருவேங்கடமுடையான் ஒரு சேர தன் திருவடியை காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்ற வைபவம். அந்த ராமாவதாரத்திலே ராமபிரானினுடைய கட்டளைப்படி அனுமன் சேதுவில் இருந்து கொண்டு விபீஷணன் ஆண்டு வரும் இலங்கைக்கும் ராமாயண சொற்பொழிவு எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அங்கே ராமபிரான் திருவடியை தியானம் செய்வதையே பெரும் பேராக கருதி வருபவர். ராகவனின் திருவடிகளாகிய தாமரை மலரில் உள்ள தேனை குடிக்கும் வண்டாக மாறி ராம பக்தியில் ஆழ்ந்து பேரின்பம் துய்த்து வரக்கூடியவர் இருந்து எதையும் எதிர்பாராத அனன்ய பிரேமை கொண்டு கைங்கரியம் செய்வன் சதிராடி வருகின்ற கோலாகலம் அனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனு சேந்தி வருகின்ற சூரிய குலம் அவன் சதிராடி வருகின்ற கோலாக ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீனிவாசன் மணியான வாழ்வு தரும் மலையில் வாசன் தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பார் தங்கம் வைரம் இன்னும் வேலி அழகன் தனியார ஐஸ்வர்யம் தந்தளிப்பார் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம சேந்தி வருகின்ற சூரிய குலம் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலம் அனுமந்த வாகனம் ஆரோகணம். ஒரு முறை கூடிய மரங்கள் அசைந்து கொண்டிருந்தன. அதிலே பிறந்த அந்த காற்றிலே ஒரு தாமரை மலர் மிதந்து வந்து திரௌபதியினுடைய மடியிலே விழுந்தது. அதை எடுத்து பார்க்கிறாள். அதிலே 1008 இதழ்கள் இருந்தது. அதிசயமாக இருந்தது, மிக அழகாக இருந்தது, வாசனை மிக்கதாக இருந்தது. அந்த மலர் கிடைக்கிறதா என்று விரைந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இமயத்திலே ஹனுமன் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, முறித்து கொண்டே வருகிறார். அது பேர் இறைச்சலாக இருக்கிறதாம். அதனாலே கண் விழித்த அனுமர் இது பீமனின் செயல், தன் தம்பியின் செயல் என்று உணர்ந்து இந்த அடாத செயலை அவருக்கு உணர்த்த வேண்டும், தம்பிக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டாராம் அனுமன். அதனாலே அவன் வருகிற வழியிலே ஒரு வனத்திலே தன்னுடைய வாளை நீட்டி வழிமறிப்பது போல அமர்ந்து கொண்டார், வயோதிக கோலத்தில். அப்படியாப்பா, என்னை பார்த்தால் வயோதிகமாக தெரிகிறது என்று சொல்லுகிறாய்? ஆமாம், உண்மையில் எனக்கு வயதாகிவிட்டது. நீ இளமையில் இருக்கிறாய். அதனால்தான் இந்த அடாத செயலை செய்து கொண்டு இப்படி எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். வனத்திலே இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் எல்லாம் அச்சமுற்று பயந்து ஓடுகின்றன. உன்னால் உனக்கு வயதாகிவிட்டது. அதனால் இந்த பேச்செல்லாம் பேசாதே, தள்ளிப்படு என்று பீமன் சொல்ல, அப்படியாப்பா, நீ சொல்வது உண்மைதான், எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் எழுந்து என் வாளை எடுத்து வைக்க கூட என்னால் முடியவில்லை. அதனாலே நீ கொஞ்சம் என் வாளை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு நீ போகலாம் என்று சொல்ல முயன்று பார்க்கிறார், முடியவில்லை. அப்பொழுது பீமன் உணர்ந்தார். அப்பொழுதுதான் ஹனுமனை நன்றாக பார்க்கிறார். அப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார், சுவாமி, என்னுடைய இந்த கவனக்குறைவு கேட்க அப்பொழுது அனுமன் அருளி செய்கிறார், தான் யார் என்று பீமனுக்கு உணர்த்துகிறார். அப்படி பீமனினுடைய அந்த கர்வத்தை
ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிற போது இடையில் எழுகின்ற அந்த சிற்றின்ப விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுத்து விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்காக இங்கே வந்திருக்கிற பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? முதலிலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், இது தானாகவே அழிந்துவிடும். அகங்காரம் அழிந்து விட்டால் அங்கே தானாக சாந்தம், பணிவு வந்துவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பணிவு, அந்த பணிவுதான் சரணாகதிக்கு நம்மை அழைத்துச் செல்லும். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்கின்ற சரணம் 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 என்கின்ற தத்துவத்தை நமக்கு அருளி செய்யக்கூடிய வைபவம் தான் இப்பொழுது நாம் சேவித்த வைபவம். அதைத்தான் இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹனுமனினுடைய வாகனத்திலே எம்பெருமானினுடைய திருக்கோலத்தை சேவிக்கிறோம். ஜெய